வணக்கம். முந்தானத்து பேப்பரை திருப்பி பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப அதிர்ச்சிகரமான நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு காலேஜ் ஹாஸ்டல் இல்லை, ஆக்சுவலா அந்த ஐஐடிக்கெல்லாம் கோச்சிங் நடக்கிற கோட்டா ஹாஸ்டல்ஸ்ன்ற ஒரு செட் ஆஃப் ஹாஸ்டல்ஸ். இங்க வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்களை வந்து அட்மிட் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த 2 இயர்ஸ் 11, 12 வந்து ஸ்கூல் படிப்போட சேர்ந்து அவங்களுக்கு ஐஐடி கோச்சிங்கும் கொடுக்குற அந்த கோச்சிங்ல வந்து அந்த பசங்களை வந்து ஐஐடியை கிளியர் பண்ணும், அண்ணா யூனிவர்சிட்டியில போய் சேரும் அப்படின்றதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஸோ அட்மிஷன்ஸ் வந்து பயங்கர போட்டி நடக்கும். இது ஆந்திரால. இங்க பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் என்னன்னா, பிரஸ் கவரேஜ் கோட்டா ஹாஸ்டல்ஸ் ஃபேன்ல ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போன வருஷத்துல வந்து மாணவர்களோட தற்கொலை விகிதம் ரொம்ப அதிகமா இருந்ததாம். சோ தற்கொலைய தடுத்து நிறுத்துறதுக்காக இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஃபேன்ஸா மாத்துறாங்களாம். எப்போ தூக்கு கயிறை ஃபேன்ல மாட்டுறாங்களோ அப்போ அந்த அவங்க தூக்குல தொங்குறப்போ ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ப்ரிங்கோட கீழே இறங்கி அவங்கள கீழே இறக்கி விட்டுருமா. இதனால வந்து எங்க ஹாஸ்டல்ஸ்ல வந்து சூசைடுன்றது வந்து தடுக்கப்படும், தற்கொலைகள் தடுக்கப்படும் அப்படின்றத வந்து பெருமையா பிரஸ் மீட் எல்லாம் வச்சு அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிப்போர்ட் பண்ற ரிப்போர்ட்டர் அதை எப்படி எழுதியிருக்காருன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், ரொம்ப கிரியேட்டிவா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க தற்கொலைகளை தடுக்கிறதுக்காக. ஸ்ப்ரிங் வச்ச ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அது ஒரு பெரிய நியூஸ் கவரேஜ். எனக்கு இது பாக்குறப்போ எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதா அப்படின்றதே தெரியல. யோசிச்சு பாருங்க, படிச்சுன்னு இருக்கிற குழந்தை வெறுப்புல இருக்கிறப்போ ஐயோ நம்மள வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த வேகம் வரப்போ அப்படியே அசால்ட்டா மேல பார்த்து, சே ஃபேன்ல கூட ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா, என்னால தற்கொலையே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சியை விட்டுருமா என்ன? சாவறதுக்கு என்ன ஃபேன்ல இருந்து தொங்குறது மட்டும்தானா ஒரே வழி? எத்தனை வழி இருக்கு. ஏன் பிளக்ல போயிட்டு கைய விட முடியாதா? விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த எண்ணம் வரத்துக்கான மேல்படை காரணங்களை யோசிச்சுக்கிட்டு இங்க இந்த எண்ணமே எவ்வளவு தப்பு, அந்த ஹாஸ்டலோட எண்ணமே எவ்வளவு தப்பு யோசிச்சு பாருங்க. அந்த பாலிசிய யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு கூட நல்லா தெரியும் சாவறதுக்கு தூக்கு மட்டும்தான் ஒரே வழின்றது அவங்களுக்கு கூட நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன் என்னன்னா, நீ சாவறது என் கேம்பஸ்ல செத்து தொலைக்காத, உங்க வீட்டுக்கு போய் சாவு, வெளியில போய் சாவு, என் கூரையில நீ செத்தியானா எனக்கு பிரச்சனை. அதுக்காக அந்த ரூம்ல எவ்வளோ எஃபர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் எடுத்து என் ஹாஸ்டலுக்குள்ள மட்டும்தான் நான் தற்கொலையை தடுத்து நிறுத்துவேன். வெளியில போன பிறகு அது உன் தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு திங்கிங்கே இல்லாத ஹாஸ்டல்ல குழந்தைங்களோட ஒரு ஃபீலிங்ஸோட உணர்ச்சிகளோட ஒரு கனெக்ஷனே இல்லாத ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு உங்க குழந்தைங்களை நீங்க சேர்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செஞ்சவங்களா இருப்பீங்கன்னு யோசிச்சு பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல பிரச்சனை வந்து வேர்ல இருக்கு, அதனால அதுல இருந்து வர பழங்கள் எல்லாமே பூச்சி அரிச்சு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் அதுக்கு மேல பூச்சிக்கொல்லி மருந்த நீங்க அடிச்சா கூட அந்த பழம் நல்லாவே வராது. ஏன்னா பூச்சி அரிச்சுக்கிட்டு இருக்கிறது வேர்ல அரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேரை சீரமைக்காத, அந்த வேருக்கு மருந்து போடாம பழம் மாத்திரம் அழகா வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். இன்னைக்கு அந்த குழந்தை அந்த ஹாஸ்டல்ல என்ன கேள்வி கேட்கணும் அவங்களுக்கே, என்னடா ஒரு 10-15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு தற்கொலை இந்த 2 வருஷத்துல நடக்குதுன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை ஆராய்ஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஆமா நம்ம குழந்தைங்களை ரொம்ப போட்டு நசுக்கிறோம். எந்த குழந்தையால காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்களா, 4:30 மணிக்கு எழுந்து 5:15 ரெடி ஆயிடணுமா, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் குளிக்கிறது எல்லாம் 5:15 முடிச்சிடணுமா, அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு உட்காரணுமா, அப்புறமா 7:30 வரைக்கும் படிக்கணுமா, அதுக்கப்புறமா அந்த பிரேக்ஃபாஸ்டுக்காக போகணுமா, திருப்பியும் வருவாங்களாம், திருப்பியும் 5:30 மணி வரைக்கும் ஸ்கூலா, அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கிளாஸஸா, அதுக்கப்புறமா வீட்டு பாடம் பண்ணணுமா, அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்டா, அதுக்கப்புறமா ஐஐடிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கிளாஸா, அதுக்கப்புறமா போயிட்டு 11:30-12 மணிக்கு போயிட்டு படுக்கணுமா. அந்த குழந்தைக்கு கிடைக்கிற தூக்கம்ன்றது வந்து 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்துல அந்த மூளைன்றது எவ்வளோ பாதிக்கப்படும். ஒரு டீனேஜ் குழந்தைக்கு தேவையான தூக்கம்ன்றது வந்து 10 மணி நேரம் தூக்கம். 8 மணி நேரம் தூக்கம்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல.
ஆனா அந்த 8 மணி நேரத்துக்கு 15 நிமிஷம் தூக்கம் கம்மியா போனா கூட மனசளவுல பயங்கரமா சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேலை நாடு அறிவியல் எல்லாம் வந்து அவங்களோட ஸ்கூல் டைமே மாத்தி வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டியூஷன்ல போய் சேர்க்க முடியுமா, ஹாஸ்டல்ல சேர்த்தா நல்லா படிப்பானோன்னு சொல்லிட்டு இன்னும் நசுக்கிறதுக்காக தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த காலேஜ் இந்த ஹாஸ்டல் என்ன கேட்டிருக்கணும், இந்த குழந்தையால இவ்வளவு பலுவை தாங்க முடியல, அதுக்காக தானே இவ்வளோ ஒரு சூசைட்லாம் வருது. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கலாம், 1 மணி நேரம் வந்து இவங்களை வந்து வேற ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்ய வைக்கலாம், இல்ல அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம். இந்த டீச்சர்ஸ்ன்றவங்க ஒருவேளை ரொம்ப வன்முறையா நடந்துக்கிறாங்களோ, வார்த்தையால இந்த குழந்தைங்களை குத்தி கீழ்ச்சிடுறாங்களோ, டீச்சர்ஸ்க்கு தனியா ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பண்ணலாம். அந்த குழந்தைங்கள யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை பிரச்சனைகளை சந்திக்காம ஃபேனுக்கு நான் ஸ்ப்ரிங் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை வேற பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா கைத்தட்டி வரவேற்றாங்கன்னா இந்த பேரண்ட்ஸை பார்த்து அழுவுறதா இல்ல இந்த ஹாஸ்டலை பார்த்து சிரிக்கிறதானே எனக்கு புரியல. ஒருவேளை உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்துச்சுன்னா நீங்க வந்து மேல் பூச்சுக்கான ஸ்டெப்ஸை தயவு செஞ்சு எடுத்து வைக்காதீங்க. ஒரு பிரச்சனைக்கு என்னைக்குமே வேர் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வேர் பிரச்சனை என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மேல இருக்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ வேற பாருங்க, மேல இருக்கிற மேல் பூச்சிகளை பார்க்காதீங்க. இந்த மாதிரியான ஹாஸ்டல்ஸ்ல தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை சேர்த்து விடாதீங்க அப்படின்றதோட இன்னியோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நான் திரும்பியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.